ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அழகே அழகு மகா சங்கமம். இந்த மகா சங்கமத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாக்கியராஜும் சுரேஷும் இவங்க ரெண்டு பேருமா ஹாலில் படுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம கோமதி மதி இவங்க ரெண்டு பேருமா ஒரு ரூமில் படுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம கோமதிக்கு தூக்கமே வரல. புது இடம்ன்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு தான். ஸோ அப்போவுமே தூக்கம் வரல. நம்ம மதி இருந்துட்டு, ஏன்ட்டி உங்களுக்கு தூக்கம் வரலையா, தூங்காமல் கண் விழிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, புது இடம்னா எனக்கு சடானு தூக்கம் வராது. எங்கள் வீடு அப்படின்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் நாங்கள் தூங்கிடுவோம். இப்போ டைம் ஓவர் ஆயிடுச்சு, இருந்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குதுமா. உனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதியுமே, இல்லை உங்கள் கூடவே நான் கொஞ்ச நேரம் முழிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறாங்க. ஸோ கோமதி இருந்துட்டு, ஏம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஐயோ, தப்பாலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஆண்டி. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். உண்மையாகவே உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்க்குறேன். அதாவது மலர் அக்காவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற விதம், உங்கள் மருமக கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்டிங், அது மட்டும் இல்லாமல் என் மாமியார் மாமனார்கிட்ட பட்டுன்னு மனசில் தோணுன்றதை கேட்குறது, இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. இப்படி தான் ஆண்டி இருக்கணும். உண்மையாகவே உங்களோட கேரக்டர் யாருக்குமே சடான்னு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம அந்த காலத்தில் நிறைய வேலை செஞ்சு தன்னோட மாமியார்கிட்ட கொடுமைகள் எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். ஆனால் தனக்கு வரப்போகிற மருமக எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையாகவே இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. உங்களை மாதிரி தான் இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களும் கஷ்டப்படணும்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. உண்மையாகவே வெரி ஸ்மார்ட் ஆண்டி. நீங்கள் பேசாமல் எங்களுக்கு நீங்களே மாமியாராக வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோமதி சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் உங்ககிட்ட கேட்க வந்ததை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க ஆண்டி, தாராளமாக கேளுங்க, நான் எதுவும் தப்பாலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இல்லைம்மா அது வந்து சுரேஷ் தம்பியை உனக்கு பிடிக்காதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மாற்றி சைலண்ட்டாகவே இருக்காங்க, எதுவுமே சொல்லலை. ஆனால் அதாவது எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா சுரேஷுக்கும் நம்ம மதிக்கும் முன்னாடியே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் டிஷ்ஷும் மட்டும்தான். ஸோ அதுக்கு நடுவில் என்னென்னமோ நடந்து, கல்யாணம் நடந்து எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத பற்றி நம்ம மதி வந்து யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ்னாவே கெட்டவங்க தான், ரவுடிசம் பண்ணுறவங்க தான் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் நம்ம மதிக்கு நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களால எந்த ஒரு பதிலையுமே சொல்ல முடியல. நம்ம கோமதி இருந்துட்டு, என்னம்மா கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை ஆண்டி, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவரை பற்றி எனக்கு முழுசாகவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவர் நியாயமாக இருக்க மாட்டார், ரொம்ப கெட்டவராக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சார். ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப தான் நிறைய விஷயத்தில் மாற்றம் இருக்குது. நிறைய அவர் சிரித்து பேசி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நேற்று ஈவினிங் தான் மீனா அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் கூட நான் இன்னும் மிங்கலே ஆகலை. அதுக்கு மிச்சம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவர் கூட பேசவுமே ஆரம்பிக்கலை. இப்படி தான் போய்கிட்டுருக்கு. இப்போதைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏற்கனவே சண்டை போய்கிட்டுருக்கு அப்படின்னா, அதாவது முன்னாடி எங்களுக்குள்ளே ஒரு சில மனக்கசப்பு இருக்குது, அதனால் அவரை பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் கல்யாண வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கல ஆண்டி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி சொல்கிறாங்க. சுகோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, நான் பார்த்த வரைக்குமே நீயும் நல்லா பேசுகிற, நல்ல பொண்ணாக இருக்க, நல்லா வேலைக்கும் போகிற, அதே மாதிரி தான் சுரேஷும் நல்லா பேசுகிறாம்மா. அவன் கூட அவன் பேச்சில் அதாவது அவனோட நடத்தையில் எல்லாத்துலேயுமே பார்க்குறப்போ அந்த பிள்ளை ஏதோ கெட்ட பிள்ளை மாதிரிலாம் தெரியல, ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் இருக்குமா. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இந்த வயசில் இப்படி ரெண்டு பேருமா ஆளுக்கு ஒரு திசையாக இருந்தீங்க அப்படின்னா எப்படிம்மா நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறது, என்னைக்கு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறது. வாழ வேண்டிய நேரத்தில் வாழ்ந்து முடிச்சிடணுமா. இந்த மாதிரி டைமில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, ரெண்டு பேரும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்கும்.
ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேசி புரிஞ்சுக்கோங்க. வெளியே எங்கேயாவது 2 பேருமா ஒன்றா போயிட்டு வாங்க. இன்னும் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது மதி. இதெல்லாம் யோசித்து நீ சுரேஷ் கூட பேச ஆரம்பி. 2 பேருமா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு சில விஷயம் இருந்தது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அது தப்பு, அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டாமா? வாழணும். வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த வீட்டு பெரியவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும், உங்களோட வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும். நாளைக்கு நீங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நான் சொல்கிறத யோசிச்சு பாருமா, கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக தான் படும்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருமா. ஐயோ ஆண்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் தப்பாக படலை, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பெரியவங்கன்னா இப்படி சொல்ல தான் சொல்லணும். இது தப்பாக கரெக்டான்றதை யோசிக்கிறத விட நீங்கள் சொல்கிற விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கும், நல்லது நடக்கும் அப்படின்றத மட்டும் தான் ஆண்டி யோசிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்த யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட இப்படியெல்லாம் யோசிக்கணும்னு எனக்கு தோணலை. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சுரேஷ் கூட பேசி பழகணும்னு ஒரு ஆசை வருது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோம்மா, நீ சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த டைம் உன்னை நான் பார்க்குறப்போ நீங்கள் 2 பேருமா சந்தோஷமாக எப்போவுமே ஒன்றா பாக்கியராஜ்யம் மலரும் மாதிரி இருக்கணும். அப்போதாம்மா என் மனசுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீயும் சுரேஷும் ஒரு நாளைக்கு எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும். உன்னை நல்லா கவனிக்கணுமா நீ மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே வரணும். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். 2 குடும்பமும் ஒன்றா மீட் பண்ணோம் அப்படின்னா திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கோமதி சரிம்மா நானும் விட்டால் பேசிகிட்டே இருப்போம் போல், நிறைய டைம் ஆயிடுச்சு, காலையில் எழுந்திரிச்சு நீயும் காலேஜுக்கு போகணும்ல, நீ தூங்குமா, நானும் அப்படியே தூங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க, மதியுமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம சுரேஷுமே கோமதி சொன்னதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க நம்ம கோமதி. ஸோ நம்ம சுரேஷுக்குமே மதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க கூட பேசணும், அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணுன்ற ஒரு தாட் நம்ம சுரேஷுக்கு இருக்குது. நிறைய டைம் நம்ம சுரேஷாக வாண்டடாக போய் பேசவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் நல்ல விதமாகவும் தான் பேச ஆரம்பிப்பாங்க, ஆனால் 2 பேருக்குமே முட்டிக்கும். ஸோ இப்போ சண்டையில் தான் போய் முடியும். அவங்களோட அதாவது அவங்க பேச ஆரம்பித்தாவே அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் போய் கொண்டு போய் விடுது. ஸோ நம்ம சுரேஷ்க்குமே சின்னதாக ஆசை வந்துடுச்சு, அழகுமதி கூட ஊரை சுற்றணும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய இடத்த போய் பார்க்கணும், நிறைய லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில ஆசை எல்லாமே வந்துருச்சு. ஸோ மத்தி மனசுலுமே லைட்டாக வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் என்றைக்கு 2 பேருமா ஒருத்தர் மனசில் உள்ள விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு என்றைக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு அவங்க 2 பேர் மனசுக்குள்ளேயுமே ஒரு சின்ன பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, டேய் சுரேஷ், என்னடா எதுவுமே பேசாமல் ஏதோ பெரிய கனவுல இருக்க, இப்போது நைட்டு தான் கனவெல்லாம் காணலாம், ஆனால் கண் விழிச்சுக்கிட்டே கனவு காண்றியடா, பகல் கனவுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜ் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, புதுசாக வந்திருக்காங்களே அதான் மீனாவோட மாமியார் அந்த ஆண்டி, உண்மையாகவே க்யூட் அவங்க. என்னடா என்ன சொல்ல வர? ஆமாண்ணே, அவங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் என்கிட்டயும் மதிக்கிட்டேயும் பேசினாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் லவ் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க, பேசக்கூட பேசுகிறதில்ல, நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்னது எல்லாத்தையுமே இங்கே நம்ம பாக்கியராஜ்கிட்ட சுரேஷ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாக்கியராஜுமே அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுக்கு கூட கூச்சப்படுறீங்க, என்றைக்கிடா நீங்கள் பேசி என்றைக்கு நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை குட்டின்னு என்றைக்கிடா பெற்றுக்க போகிறீங்க? அண்ணே, குழந்தை வரைக்கும் போயிட்டீங்க, நாங்கள் 2 பேரும் அதாவது ஒரு சில விஷயம் பர்சனலாக பேசுகிறதுக்கே நாங்கள் தொடங்க ஆரம்பிக்கல, இதில் குழந்தை வரைக்கும் போயிட்டீங்கண்ணே. டேய், அதெல்லாம் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாமே தானாக நடந்துரும்டா. இங்கே பாரு சுரேஷ், சீக்கிரமாக மதி மனசை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமா ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் தங்கராசு மாமா கூட கொஞ்சம்
கொஞ்சம் கம்மியாக பழக்கத்தை கற்றுக்கிட்டு வா. அதாவது கற்றுக்க கூட வேண்டாம், அவர் கூட நீ ஒன்று சேராமல் இருந்த அப்படின்னாவே, அவர் சொல்கிறத கேட்காம இருந்த அப்படின்னாவே கண்டிப்பாக உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இருந்துட்டு, அண்ணே அது மட்டும் முடியவே முடியாதுண்ணே. நான் எப்பவுமே தங்கராஜ் மாமா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பேன். அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோலாம் செஞ்சுருக்காருண்ணே. அப்படி இருக்கிறப்போ அவரை நான் எந்த இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் தான் நமக்கு எல்லாமே. அண்ணே நீ தானே தங்கராஜ் மாமாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அதே மாதிரி தான் தங்கராஜ் மாமாவும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ தேவையில்லாததெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடந்துருச்சு. அதெல்லாம் நம்ம இப்போ எதுக்காகண்ணே பேசிக்கிட்டு. சரிங்கண்ணே தூங்குங்கண்ணே, எனக்குமே தூக்கம் வருது, நாளைக்கு வேலைக்கு போகணும். இப்போவே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, காலைல சீக்கிரமாக எந்திரிக்க முடியுமா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் இங்கே நம்ம கோமதி எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம மலர் கிச்சனில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில டிஷ் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்காங்க. அதே சமயம் வேறு சமைக்கிறதுக்கும் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வெங்காயம்னு சொல்லிட்டு பூண்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இங்கே கோமதி நேராக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக கிச்சனுக்கு தான் வராங்க. கிச்சனுக்கு வந்து பார்த்தா அதாவது 3 கேஸ் அடுப்பு இருக்குது. ஸோ அந்த 3 அடுப்புலையுமே சமையல் ஆயிக்கிட்டு தான் இருக்குது, எல்லா அடுப்பும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு, என்னம்மா மலர் எத்தனை மணிக்குமா எழுகுற நீ எந்திரிச்சு எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறனே தெரியல, நைட்டும் தூங்குறதுக்கு நிறைய டைம் ஆகுது, காலையில் எப்போ எந்திரிக்கிறதுனே தெரியல, நீ தூங்குறியா இல்லையாம்மா, தூங்காமல் கிச்சன்லேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. ஸோ மலர் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் 4 மணிக்கு தான் எழுந்தேன். எந்திரிச்சதுமே பாலெல்லாம் ரெடியாக காய வச்சு டீ டிகாஷன் எல்லாமே காய வச்சுருக்கேன், சுடுதண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சீரக தண்ணி அத்தை கேட்பாங்க அவங்களுக்குமே அதை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஸ்ருதி வந்து ஹார்லிக்ஸ் தான் குடிப்பா. அது மட்டும் இல்லாமல் இது பாப்பாவுக்கு பால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்படி அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக என்னதெல்லாம் வேணுமோ காலையில் எழுந்திரிச்சதுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் இது குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வடை, உளுந்து வடை, பருப்பு வடைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அப்படி சொல்லிட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. உடனே போதும் 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 நிறுத்துமா, என்னத்துக்கு இவ்வளோ சமைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்னங்க பண்ணுறது, கண்டிப்பாக இது எல்லாமே சமைச்சு தான் ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா நைட்டே மாமா லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு, எல்லாத்த விடவும் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைக்கிறேன் அவ்வளோதான். சரிம்மா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுமா, நானும் செய்கிறேன். ஐயோ எல்லாமே நான் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நான் இது போய் ஹாலில் உட்காருங்க, உங்களுக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன், டீ காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு, டீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம கோமதிக்கு. அப்படி கூடவே ஒவ்வொருத்தராக எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே பாக்யராஜும் சுரேஷும் ஹாலில் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தூங்கினதே லேட்டு. ஸோ நம்ம அலக்குமதியுமே எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா கோமதி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஹாலில் இங்கே பாக்யராஜும் சுரேஷும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம மலர் வந்து, டேய் சுரேஷ் ஏங்க எந்திரிங்க, 2 பேரும் 8 மணி ஆயுமே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக எந்திரிங்க, வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷுக்கும் பாக்கியராஜுக்கும் காதுலே விழுகலை. நல்ல தூக்கம், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எங்கள் பாக்கியராஜோட அம்மா இருந்துட்டு, டேய் என்னடா இது, இப்படி தண்ணி ஊற்றுனா கூட எந்திரிக்காமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, டேய் சுரேஷ் என்னடா எவ்வளோ நேரம்னா தூங்குவ, எந்திரிடா டைம் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கப்பா ஏன்ப்பா நடுராத்திரி எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நல்லா பெட்ஷீட் இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்குறாரு. ஸோ இப்போது இங்கே நம்ம மலர் இருந்துட்டு, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு குச்சி வச்சு நல்லா சவுண்டாக மோளம் அடிக்கிற மாதிரி நல்லா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ அந்த சத்தத்துலேயே இவங்க 2 பேருமா எழுந்திரிச்சு தலைமலை துண்டை போட்டுக்கிட்டு உட்காடுறாங்க. துண்டுனா பெட்ஷீட்டை எடுத்து தலைமலை போட்டுக்கிட்டு தூக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க. யார் இப்படி சத்தம் போடுறது, என்ன ஏதாவது திருவிழாவா அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருந்துட்டு, சுரேஷ் திருவிழாலாம் இல்லை, நம்ம வீட்டில் தான் நான் தான் ட்ரம்ஸ் மாதிரி பிளேட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ எதுக்காக இப்படி எங்களை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறீங்க ப்ளீஸ் அண்ணி, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பாரு சுரேஷ், இதுக்கப்புறம் நீ தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஆம்புடுதான், நீ வேலைக்கே போக முடியாது. ஏன்னா இப்போது 8:20 ஆகுது. இப்போயாவது எழுந்திரிச்சாதான் நீ இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ரெடியாகி நீ ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்கிறீங்க நீ 8:20 அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு இங்கே நம்ம பாக்கியராஜும் சுரேஷும் சடன்னு எந்திரிச்சு போய் குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாங்க. ஸோ சாப்பாடுமே வேண்டான்னு சொல்லிட்டு சுரேஷ் போகவும் உடனே மலர் இருந்துட்டு சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எல்லாருக்குமே போட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ராஜுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்களையுமே பாக்யராஜ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு அவங்களுமே பேங்க்குக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போது கதிர் வந்து இங்கே நம்ம ராஜுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ராஜு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நல்லபடியாக எக்ஸாம் எழுது, சரியா, நான் வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும், கதிர் என்ன கதிர், இன்னும் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது, 10 மினிட்ஸ் ஆகுது, என் கூட கொஞ்ச நேரம் பேசு கதிர், எனக்கு ஒரு மாதிரி என்னவோ இரிட்டேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இரிட்டேட்டாவா? எங்கள் பார் ராஜி, கண்டதெல்லாம் மனசில் போட்டு யோசிச்சு பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. இன்றைக்கி முக்கியமான நாள், இன்றைக்கி நீ எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிக்கணும். இந்த நாளுக்காக நம்ம எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருப்போம், அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோலாம் ட்ரைனிங் பண்ணியிருப்ப. ஸோ அதனால் நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், சரியா? எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வர அன்னைக்கு உனக்கு போலீஸ் வேலை கிடச்சிருச்சுன்ற நியூஸ் தான் வரணும். இந்த நியூஸை கேள்விப்பட்டு வீட்டில் உள்ளவங்களும் உங்கள் அப்பா வீட்டில் உள்ளவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கட்டும் அந்த செய்தி, சரியா? நீ பாரு, எனக்கு வேலை இருக்குது, சரியா, டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, ஒரு பதட்டத்தில் உளறிடுமே. டாக்டர் இல்லை, அது வந்து கஸ்டமர் கூப்பிட்றாங்க, வெய்ய ராஜி, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம ராஜுக்கு சந்தேகமாகவே இருக்குது, கதிர் கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். ஆனால் என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியலையே. டாக்டர்னு சொல்கிறான், ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்குமோ, ஹாஸ்பிட்டல் எது பார்த்துக்கிட்டு இருப்பானோ, நம்மக்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறானோ அப்படின்ட்டு ஒரு யோசனை நம்ம ராஜுக்கு வருது. நம்மக்கிட்ட சொல்ல முடியாத வழியாக இருக்கலாம்ல அவனுக்கு. ஐயோ, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாயை திறந்தும் இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஐயோ ராமா, இவனை கட்டிக்கிட்டு நம்ம படுற அவஸ்தை யாருக்கும் புரியுறதில்ல. அத்தைக்கிட்ட சொன்னாலும் அவன் ஏதோ வேலையாக இருப்பான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. ஆனால் அத்தை மாமா கிட்ட மட்டும் மணிக்கணக்கில் உட்காந்து வீடியோ கால் பேசுகிறாங்க. நம்மளோட நிலைமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம கதிர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ சர்ஜரி வந்து இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களுமே அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. ஸோ கதிர் இருந்துட்டு, அமௌண்ட்டை நினச்சாலாம் நீங்கள் பயப்படாதீங்க, எவ்வளோ செலவானாலும் சரி, என் மாமனாருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவருக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு அவர் அந்த நோயிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அவரை நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். அதாவது கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3rd ஸ்டேஜ்லையாவது நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே, அது வரைக்கும் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் கொஞ்சம் நிறைவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அதாவது கடைசி நிமிஷத்தில் நீ கூட்டிகிட்டு வந்து ஒரு சில பேஷண்ட் எல்லாமே காப்பாற்றணும், என்னுடைய குடும்பமே இவரை நம்பி தான் இருக்குது, நீங்கள் காப்பாற்றி கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வலியாக இருந்தாலும் சரி, முன்னாடியே பார்க்குறது வந்து ரொம்ப பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக அவரை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதிர்க்குமே அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்திலுமே ஆஃபீஸ்க்கு போகாமல் லீவ் போட்டுடுறாங்க. ஸோ கடைக்கு தான் வராங்க சரவணன் கூட சேர்ந்து. பாண்டியனுமே இங்கே செந்தில்கிட்ட, ஏண்டா எலே வேலைக்கு போடானா, வேலைக்கு போகாமல் லீவை போட்டுட்டு கடையில் வந்து உட்காண்ட்ருக்க, விடுங்கப்பா, ஒரு நாள் தானே, சும்மா அண்ணன் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடையை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. சரியில்லை, இந்த கதிர் பையன் எங்கே தான் போகிறான், ட்ராவல்ஸுமே அவங்க ஃப்ரெண்டுங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவனை ஆளை கையிலே பிடிக்க முடியறதில்லே, ஏதோ கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தான்ப்பா, எங்கன்னு இன்னுமே சொல்லலை, ஆனால் அந்த கஸ்டமர் இவன் தான் வரணும்னு சொல்லி சொன்னாங்களாம், அதனால தான் கூட்டிகிட்டு போயிருக்கானாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு
அடிக்கடிக்கு இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். அவனை யாருமே கேட்கறதில்ல போல, ராஜுமே கேட்காம விட்டுட்டா போல. இவன் எங்கே போகிறான் வரான் என்ன பண்ணுறான்னு சொல்லவே மாட்டேங்கிறான். அத்தனை டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள அனுப்பிட விட வேண்டியது தானே. இந்த கதிர் ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. சரி, ஈவினிங் வரட்டும், நான் அவன்கிட்ட பேசுகிறேன். சரி, கடையை பத்திரமா பார்த்துக்கோங்கடா. டேய் சரவணா, நீ இன்னும் 2-3 டெலிவரி இருக்குது, அதை இப்போவே முடிச்சிரு. இன்னும் அடுத்தடுத்து டெலிவரி வந்துச்சு அப்படின்னா, புக் ஆச்சு அப்படின்னா அப்பப்போவே அந்த டெலிவரி நம்ம முடிச்சிடலாம். பெண்டிங் வைக்காதீங்க. அப்படி பெண்டிங் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வர கஸ்டமர் எல்லாருமே குறைஞ்சி போயிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் சொல்லணுமா என்ன? அதெல்லாம் நான் பக்காவாக முடிச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ பாண்டியனுமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பேங்க்குக்கு. இப்போது செந்தில் இருந்துட்டு, அண்ணன் இந்த கடையில் ஒத்தாலா நீ எல்லா வேலையும் எப்படி தான் பார்க்குறியோ, எப்படியும் அப்பா கல்லாவில் மட்டும்தான் உட்காண்ட்ருப்பாரு, மற்ற வேலை எல்லாமே நீ ஒருத்தனா தான் செய்யணும் அண்ணே. வேலைக்கு யாராவது ஒரு ஆள் வச்சுக்கலாம்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் செந்தில் தேடிக்கிட்டு இருக்கோம், யாருமே கிடைச்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இங்கே நம்ம அஞ்சலிக்கிட்டேருந்து சரவணனுக்கு கால் வருது. ஸோ நம்ம சரவணன் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா செந்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. நம்ம ஸ்வேதா நம்ம அஞ்சலி வந்து ரொம்ப எமர்ஜென்சி போல், அதனால டக்குன்னு, அதாவது ஃபோன் எடுக்கல அப்படின்னாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, என்னென்ன யாருன்னு கால் பண்ணுறது, நீயும் கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விடுற, ஏதாவது எமர்ஜென்சியான காலாக இருக்க போகுது, அட்டன் பண்ணி பேசினேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் சும்மா வெட்டியாக ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஸோ விடாமல் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சரவணனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. செந்திலுமே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு நம்ம அதாவது சரவணன். ஸோ அஞ்சலி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சுடா, எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறாங்க. ஸோ இங்கே அஞ்சலி இருந்துட்டு, சரவணா இங்கே பெரிய பிரச்சனை ஆகுது, நான் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலை விஷயமா நான் இங்கே கம்பெனி வரைக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேரை சொல்கிறாங்க. என்னாச்சு போன இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு 4-5 ரவுடிங்க என்னை துரத்திக்கிட்டு வராங்க, எனக்கு பயமாக இருக்குது சரவணா, எப்படியாவது வந்து என்னை காப்பாற்று, நான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னை பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு கடத்தி கொண்டு போயிடுவாங்களா என்னவோ தெரியல, ஒரு 4 பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரவணா, தயவு செஞ்சு சீக்கிரமாக வா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீ கவலைப்படாத நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சுட்றாங்க. செந்தில் இருந்துட்டு, ஏன்னா இவ்வளோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் ஃப்ரெண்டுக்கு பெரிய பிரச்சனையா, அதான் அவன் இப்போவே வர சொல்கிறான், நான் போயிட்டு வந்துடுறேன், கடையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்ன பிரச்சனை, யாருக்குன்னு பிரச்சனை, அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பரபரப்பாக ஓடி போயிடுறாங்க. ஸோ இங்கே செந்திலுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது, என்ன அண்ணன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரவணனுமே அந்த ஸ்பாட்க்கு போயிடுறாங்க. ஸோ 4-5 ரவுடிங்க இப்போது அஞ்சலியோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்கிட்டருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சியா, உன்னை விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் போயிட்டு அந்த 4-5 ரவுடிங்களை அடிக்கிற அடியில் அவங்க ஓடி போயிடுறாங்க இருக்கிற இடம் தெரியாமல். ஸோ அஞ்சலி இங்கே சரவணனை கட்டி அணைச்சிக்கிறாங்க. சரவணா நீ மட்டும் வரல அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி என்ன அஞ்சலி, எதுக்காக இவங்க உன்னை கடத்தணும், எதுக்காக இவங்க உங்ககிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்களா, என் புருஷன் இருக்கான்ல அவங்களோட ஆட்கள் தான், அவனா என்னை கடத்தி கூட்டிகிட்டு வர சொன்னானா, யாரோ ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் அவங்க ஃப்ரெண்டு இருக்கானா, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல், ஃபோட்டோலாம் அனுப்பி வச்சுருக்கான் என் புருஷங்காரன், அவனுக்கு பிடிச்சிருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு பேசி என்னை ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, அதாவது என்னை அவங்க அனுப்பி விடுறதா அவங்களோட பிளானு. அந்த ரவுடி பசங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, உன் புருஷன் கூட்டிகிட்டு வர சொன்னான், உன் புருஷன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவன் ஃப்ரெண்டுக்கு விற்கிறானா, உன்னை இப்போவே நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். என் புருஷன் என்னத்துக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன எவனுக்கோ ஒருத்தனுக்கு விலை பேசி விற்க பார்க்குறான், படுபாவி கேடு கெட்டவன், இப்படி ஒருத்தனை எனக்கு என் அப்பா அம்மா தலையில் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஸோ சரவணுக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இங்கே பாரு அஞ்சலி, நீ கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, டிவோர்ஸ் ஆனதும் உன்னுடைய கழுத்தில்
கழுத்தில் நான் தாலி கட்டிடுறேன், உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும், உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான் அஞ்சலி. என்ன சொல்கிற சரவணா? ஆமாம் அஞ்சலி, நம்ம லவ் பண்ண மாதிரி, நம்ம பேசி வச்ச மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டேன், இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.